இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அமெரிக்க வெள்ளை மாளிகையின் தூண்களுக்கு பின்னால் நின்று அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையை தன் விரல் நுனியில் ஆட்டி படைக்கும் ஒரு மர்மமான சக்தியை பற்றி விரிவாக பார்க்கலாம். காலத்தின் சக்கரம் சுழலலாம், ஆட்சியின் முகங்கள் மாறலாம். ஆனால் வாஷிங்டனின் அதிகார மையத்தில் ஒரு குரல் மட்டும் மாறாமல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அதுதான் ஐபேக். இந்த அதிகாரத்தின் வேர்கள் 1950களின் தொடக்கத்தில் ஊன்றப்பட்டன. 1951இல் அமெரிக்க ஜியோனிச பொது விவகாரங்களுக்கான குழு, அதாவது அமெரிக்கன் ஜியோனிஸ்ட் கம்யூனிட்டி ஃபார் பப்ளிக் அஃபேர்ஸ் என்ற பெயரில் இது உருவானது. இஸ்ரேல் என்ற நாடு உருவான ஆரம்ப கட்டத்தில் யூதர்களுக்கு அமெரிக்காவின் அசைக்க முடியாத ஆதரவை பெற்றுத் தருவதே இந்த அமைப்பின் முதன்மை நோக்கமாக இருந்தது. பின்னர் 1959இல் ஐபேக் என பெயர் மாற்றப்பட்டு ஒரு பலமான லாபி அமைப்பாக விஸ்வரூபம் எடுத்தது. அரசாங்கம் எடுக்கும் முடிவுகளை தங்களுக்கு சாதகமாக மாற்ற முயலும் செல்வாக்கு மிகுந்த குழுக்கள்தான் இந்த லாபி அமைப்புகள். இதற்கு எப்படி இந்த சக்தி கிடைக்கிறது என்றால் அதற்கு அதன் உறுப்பினர்கள்தான் காரணம். அவர்கள் வழங்கும் நிதியால் பெரும் பலம் பொருந்திய அமைப்புகளாக இவை உருவாகின்றன. அமெரிக்கா முழுவதுமே ஏராளமான லாபி அமைப்புகள் இருந்தாலும் அவற்றில் சக்தி வாய்ந்தது இந்த ஐபேக் தான். வெறும் பணபலம் மட்டுமல்ல, கல்வி பயணம் என்ற பெயரில் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு அழைத்து சென்று அங்குள்ள கள நிலவரங்களை தங்களுக்கு சாதகமான கோணத்தில் மூளைச்சலவை செய்வதிலும் ஐபேக் கில்லாடி. அமெரிக்கா ஒவ்வொரு ஆண்டும் இஸ்ரேலுக்கு வழங்கும் சுமார் 34,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ உதவிக்கு ஐபேக் ஒரு கவசமாக செயல்படுகிறது. அமெரிக்க அதிபர்களிலேயே ஐபேக்கின் கோரிக்கைகளை மிக தீவிரமாக நிறைவேற்றியவர் ட்ரம்ப் என்று சொன்னால் அது மிகையல்ல. அப்படி என்ன செய்தார் ட்ரம்ப் என்றால், பல தசாப்தங்களாக நிலுவையில் இருந்த ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகராக அங்கீகரிக்கும் கோரிக்கையை ட்ரம்ப் நிறைவேற்றினார். இது ஐபேக்கின் நீண்டகால கனவாக இருந்தது. இஸ்ரேல் மற்றும் யூத ஆதரவு நிலைப்பாட்டை கொண்ட செல்வந்த நன்கொடையாளர்கள் ட்ரம்பின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பெருமளவில் நிதி வழங்கினர். ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சி என இருவேறு துருவங்களாக நிற்கும் கட்சிகளை இஸ்ரேல் ஆதரவு எனும் ஒற்றை புள்ளியில் இணைய வைக்கும் வித்தை இவர்களுக்கு கைவந்த கலை. அதீத துணிச்சலுடன் இஸ்ரேலை விமர்சித்த ஜமால் போமன் போன்ற வேட்பாளர்கள் ஐபேக்கின் $100 மில்லியன் விளம்பர போரில் மண்டியிட வைக்கப்பட்டனர். பில் கிளின்டன், ஜியார்ஜ் புஷ், ஒபாமா, ட்ரம்ப், பைடன், இப்போது மீண்டும் ட்ரம்ப் வரை பெயர்கள் மாறினாலும் இவர்கள் யாரும் ஐபேக் அமைப்பை சாராமல் இருந்ததில்லை. மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்கா செய்யும் அராஜகங்களில் ஐபேக் போன்ற இஸ்ரேல் ஆதரவு லாபி அமைப்புகளின் பங்கு அதிகமாக இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.